வணக்கம். ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 11ஓட அன்பாக்சிங் அண்ட் குயிக் செட்டப் தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோங்க. ரீசெண்டாக என்னோட சீரிஸ் 9 அப்கிரேட் பண்ணி சீரிஸ் 11க்கு வந்து பை பண்ணியிருக்கேன். செப்பரேட்டாக என்னோட சீரிஸ் 9 பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச காண்டாக்ட் ஒருத்தருக்கு வந்து சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீரிஸ் 11 மாடலை யூஎஸ்லேருந்து ஃப்ரெண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கொண்டு வர மாதிரி பண்ணியிருக்கேங்க. நம்மளுக்கு ப்ரைஸ் வைஸ் இந்தியாவை விட யூஎஸ் அண்ட் யூஏஇயில் வந்து ஆப்பிள் வாட்ச் மாடல்ஸ் ஜென்ரலாகவே ப்ரைஸ் கொஞ்சம் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 12,000 ரேஞ்ச் வரைக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. இப்போது நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த டாலர் ஐஎன்ஆர் இந்த ஃப்ளக்சுவேஷனால் கொஞ்சம் முன்ன பின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இன்சைட் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 செப்பரேட் கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒன்றில் நம்மளுக்கு ஆப்பிள் வாட்ச் வித் சார்ஜிங் கேபிள் அண்ட் இன்னொன்றில் வாட்சோட ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருப்பாங்க. 46mm மாடல் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நம்மளோட ஹேண்ட் சைஸை பொறுத்து நம்ம எந்த மாடல் வந்து சூஸ் பண்ணணும். ஒரு தடவை ஆப்பிள் ஷோரூமில் நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணுங்கள். ஆப்பிள் வாட்ச் மட்டும் அதோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து உங்களுக்கு எது ஃபிட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணணும். செப்பரேட்டாக உள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பேப்பர் ரேப்பரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜிங் கேபிளை வந்து கொடுத்துருக்காங்க. USB-C to MagSafe சார்ஜிங் கேபிள் வந்து இருக்குங்க. இது மெயினாக நம்மளுக்கு ஆப்பிள் வாட்ச் சார்ஜிங்க்கு செட்டப் நீங்கள் டெஸ்க்லேயோ பெட் சைட் டேபிள்லேயோ வந்து நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக சார்ஜிங் பண்ணுறது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். அனதர் கார்ட்போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்பிள் வாட்சோட அந்த எந்த மாடல் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்குண்டான ஸ்ட்ராப் வந்து இருக்கும். நான் வந்து ஸ்பேஸ் கிரே மாடல் சூஸ் பண்ணியிருக்கேங்க. அதனால் பிளாக் கலர் ஸ்ட்ராப் இருந்துச்சு. பட் அதை நான் ப்ரைமரியாக பயன்படுத்த போகிறதில்ல. தேர்ட் பார்ட்டி வாட்ச் ஸ்ட்ராப்ஸ் ஜஸ்ட் ஒரு 200 to 500 ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடியது செப்பரேட்டாக அமேசானில் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட வாட்ச் சைஸ் 46mm கம்பேட்டபிளாக இருக்கிற மாதிரி பார்த்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். 2 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸுங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் கம்ப்ளீட் பிளாக் கலரில். ரெகுலராக நீங்கள் வாஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னா இது சூட்டபுளாக இருக்கும். எந்த ஸ்ட்ராப் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஆப்பிள் வாட்சை மந்த்லி ஒன்ஸ் ஆகுது அல்லது ரெகுலராக ஒர்க் அவுட் அண்ட் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வாஷ் பண்ணணுங்க. வாட்ச் அண்ட் ஸ்ட்ராப் இது எல்லாத்தையுமே வந்து ஓவரால் நம்மளோட ஸ்வெட்டெல்லாம் வந்து படியாமல் ரெகுலராக படியாமல் பார்த்துக்கிறதுக்காக ரொம்ப அழுக்காகாமல் இருக்கிறதுக்காக ஸ்ட்ராப் வந்து பயன்படுத்துறது வாஷ் பண்ணி பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பார்த்திங்கன்னா சிலிகான் ஸ்ட்ராப் வித் மேக்னெட்டிக் கனெக்டரோட வந்து கொடுத்துருக்காங்க. போன சீரிஸ் 9 மாடல்லையே இதை நான் வந்து பயன்படுத்திட்டு இருந்து இதை பற்றி செப்பரேட் ஷார்ட்ஸ் வீடியோவுமே கவர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ராப்போட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஒரு 8 மந்த்ஸ்லேருந்து 12 மந்த்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வாட்ச் ஸ்ட்ராப்பை வந்து நார்மலாக சேஞ்ச் பண்ணுவாங்க. அதனால் ஒரு சிம்பிள் ஆவரேஜ் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராப் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் வந்து சூஸ் பண்ணுறேன். முக்கியமாக செட்டப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்ம வாட்சை நியர்பை கொண்டு வந்தோம்னா ஐஃபோன் அன்லாக் பண்ணிவிட்டு ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும்போது இந்த மாதிரி பாப்அப் ஸ்க்ரீன் வரும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ச் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாட்சை செட்டப் பண்ணுறதுக்கு உண்டான விசார்ட் வந்து ஓப்பன் ஆகும். QR கோட் மாதிரி நம்மளுக்கு வாட்சில் டிஸ்பிளே பண்ணக்கூடிய அந்த டாட்ஸை வந்து ஸ்கேன் பண்ணினீங்க அப்படின்னா கேமரா ஆப் பார்த்தீங்கன்னா பில்டினாக வாட்ச் ஆப்பில் பேரிங் ஓப்பன் ஆகும். ஸ்கேன் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்சை வந்து புதுசாக செட்டப் பண்ணணுமா அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய பேக்கப்பை வச்சு செட்டப் பண்ணணுமான்னு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல்ரெடி ஆப்பிள் வாட்ச் மாடல் பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா அதோட ஓல்டு பேக்கப் எல்லாமே உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். நீங்கள் அன்பேர் கடைசியாக பண்ணினப்போ எடுத்த பேக்கப்பை பேஸ் பண்ணி உங்களுக்கு லிஸ்ட் வந்து பண்ணும். அதில் எது வேணுமோ உங்களோட வாட்ச்க்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்டில் இருந்த வாட்ச் இப்போ சீரிஸ் 9 பார்த்தீங்கன்னா நான் லேட்டஸ்ட் வாட்ச் வைஸ் ரன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குண்டான அப்டேட் வந்து வேணுங்கிறதே அந்த ரெட் கலர் லேபிள் வந்து டெக்ஸ்ட்டில் காமிக்கிறாங்க. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணினேன் அப்படின்னா கண்டினியூ கொடுக்கும்போது ஃபஸ்ட் என்னோட வாட்ச் வைஸ் அப்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கப் வந்து ரீஸ்டோர் ஆகும். வாட்சில் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்மளோட ஹெல்த் டேட்டா அதாவது ஃபிட்னஸ் ரிலேட்டடான ஆக்டிவிட்டி டேட்டாவை தவிர நம்ம வேறு எதுவும் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ண மாட்டோம். அதனால் இந்த பேக்கப்பை வந்து அட் ப்ரெசன்ட் நான் ஸ்கிப் பண்ணுறேன். என்னோட ரெகுலர் ஃபிட்னஸ் அண்ட் ஆக்டிவிட்டி ஒர்க் அவுட் வந்து தேவை அப்படின்னா நான் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நான் ரீசெட் வந்து பண்ணி ஃப்ரெஷ்ஷாக செட்டப் பண்ணணுங்கிற மாதிரி பண்ணலாம். நீங்கள் நியூவாக ஆப்பிள் வாட்ச் வாங்குறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி தான் ஒரு ஃப்ரெஷ் செட்டப் வந்து நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு அந்த ரீஸ்டோர் பேக்கப் ஆப்ஷன் வந்து காமிக்காது. அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இது எல்லாத்தையும் கண்டினியூ கொடுத்து அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆப்பிள் வாட்ச்க்கு ஒரு பாஸ்கோட் வந்து செட்டப் பண்ணி சொல்லும். ஸோ ஐஃபோன் ஐபேட் மாதிரி இதுக்குன்னு ஒரு செப்பரேட் பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு 4 டிஜிட் பாஸ்கோடுங்க. மற்றபடி காமனாக நம்ம பார்க்கக்கூடிய டெக்ஸ்ட் சைஸ் லொக்கேஷன் செட்டிங்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பெர்மிஷன்ஸ் வந்து கேட்கும். நீங்கள் செட்டப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பர்சனலைஸ்டு ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வெயிட் அண்ட் ஹைட் இது எல்லாத்தையும் நீங்கள் இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரவுட் ட்ராக்கிங் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குங்க. நீங்கள்
நீங்கள் அவுட்டோரில் ரன்னிங் அதிகமாக பண்ணுவீங்க, பார்க் அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை ட்ராக் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களோட லொக்கேஷன் ட்ராக்கிங் வந்து இந்த பர்டிகுலர் வாட்ச் யூஸ் பண்ணியே பண்ணுறதுக்காக நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து ரொம்ப ஹை டெசிபல் வால்யூம் உங்களை சரௌண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அது உங்களோட வாட்ச் அலர்ட் பண்ணுறதுக்கு செட்டிங் ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமான்னு சொல்லி கேட்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான சேஃப்டி டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி SOS ஃபீச்சர், சடனாக நீங்கள் கீழே விழுகிறீங்க அந்த ஃபால் டிடெக்ஷன் டியூரிங் ஒர்க் அவுட்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர், அண்ட் கிராஷ் டிடெக்ஷன், நீங்கள் பைக்கில் அல்லது காரில் போகிறீங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாட்ச் நியர்பையில் இருக்கக்கூடிய ஐஃபோனை பேர் பண்ணியிருக்கிறத யூஸ் பண்ணி உங்களோட லொக்கேஷனை உங்களோட எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ்க்கு அனுப்புறது, அல்லது நீங்கள் செல்லுலார் மாடல் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஐஃபோன் நியர்பையில் இல்லைனா கூட வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SOS சர்வீஸை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடும். நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு இடத்துல ஓடிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த பேக் ட்ராக்குங்கிற ஃபீச்சர் வந்து அந்த ரவுட் ட்ராக்கிங் மாதிரி உங்களோட ஒர்க் அவுட் மேப்பை வந்து கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ணி வாட்சில் இருந்தே நீங்கள் எந்த வழி மாதிரி ஏதாவது போயிட்டீங்களா, திருப்பியும் கரெக்டான ரவுட்டுக்கு வரணுமா அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மேப் டேட்டாவை வந்து ரெக்கார்ட் பண்ணும். அண்ட் வாட்சில் இருக்கக்கூடிய ஜெஸ்டர் ஃபெசிலிட்டியை வந்து நீங்கள் ஆன் பண்ணலாமா ஆஃப் பண்ணலாமாங்கிறதையும் உங்களுக்கு கேட்கும். சப்போஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா ஜஸ்ட் உங்களோட ரிஸ்ட்டை ஃப்ளிப் பண்ணலாமா அல்லது கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் தம்பை வந்து கிளிக் பண்ணி பண்ணணுமா அப்படிங்கிறது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெப்த் காஜ் மானிட்டர் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து நம்மளுக்கு ஆப்பிள் வாட்ச் அல்ட்ராலேருந்து சீரியஸ் 10 வந்தது, சீரியஸ் 11 கண்டினியூ ஆகுதுங்க. டைவர்ஸ் முக்கியமாக நீங்கள் டெப்த் காஜ் மானிட்டர் மாதிரி பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஆப்பிள் வாட்ச் சீரியஸ் 11 வியர் பண்ணியிருக்கும் போது இந்த வசதிகளை வந்து ஆன் பண்ணி பயன்படுத்திக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஆப்பிள் வாட்ச் இந்த செட்டிங்ஸை பேஸ் பண்ணி சிங்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம கன்ஃபிகர் பண்ணின செட்டிங்ஸில் எது வேணாலும் ஆன் அண்ட் ஆஃப் வந்து லேட்டர் பண்ணிக்கலாம் செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். அது வரைக்கும் ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகுங்க இந்த செட்டப் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நார்மலாக. அது வரைக்கும் உங்களோட வாட்சில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டாக்குமெண்ட்ஸ் வந்து காமிப்பாங்க. ஐஃபோன்லேயே நீங்கள் தேவைன்னா பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டி வாட்ச் ஸ்ட்ராப்ஸ் ஆகட்டும், ஒரிஜினல் வாட்ச் ஸ்ட்ராப்ஸில் பெரும்பாலும் இந்த பிரச்சனை வராது. பட் அதோட குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால சப்போஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ராப் வந்து ப்ராப்பராக இன்சர்ட் ஆகலைன்னா ரைட்டில் அல்லது லெஃப்ட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆங்கிளில் வந்து மாற்றி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இன்சர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சென்டரில் இருக்கக்கூடிய பட்டனை லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபிங்கரில் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே தள்ளினீங்கனாலும் அழகாக உங்களுக்கு அது ஸ்லைட் ஆகிட்டு அந்த வாட்ச் ஸ்ட்ராப் வந்து ஃபிட் ஆயிரும். ரொம்ப போகலைன்னு சொல்லிட்டு ரொம்ப புஷ் பண்ணாதீங்க. சென்டர் பட்டன் அழுத்தியும் போகலைன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து ஸ்ட்ராப்பை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எந்த வாட்ச் ஸ்ட்ராப்பாக இருந்தாலும் இந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஸ்ட்ராப்பை ஸ்மூத்தாக இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கிளிக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக அந்த சவுண்டு கேட்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வாட்ச் சென்டரில் போயிட்டு ப்ராப்பராக லாக் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ தட் ஃபியூச்சரில் நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னா அதே சென்டரில் இருக்கக்கூடிய வாட்சில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்லைட் பண்ணி அந்த ஸ்ட்ராப்பை வந்து லெஃப்ட் ஆர் ரைட் மூவ் பண்ணி நீங்கள் ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம். ஆல் ரைட், இப்போது நம்ம செட்டப்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. க்ரௌன் பட்டனை சைடில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணினது எல்லாமே அப்பியர் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் இருக்கக்கூடிய ஆப்பிள் வாட்ச் கம்பேட்டபிளான ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். அதில் எது வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இந்த ஆப் சிங்கே பண்ண வேண்டாம், நான் தேவையான ஆப்ஸை மட்டும் ஆட்டோமேட்டிக்காக சிங்க் பண்ணுறதை கேன்சல் பண்ணணும்னாலும் செட்டிங்ஸில் ஜென்ரலில் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இருக்கும். அண்ட் விதின் வாட்ச்லேயே நீங்கள் வாட்ச் ஃபேஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கலெக்ஷன் ஆஃப் வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இன்க்ளூடிங் நைக்கோட வாட்ச் ஃபேஸஸும் இருக்கும். ரொம்ப ஆத்லெட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நைக் ரிலேட்டடான வாட்ச் ஃபேஸஸை வந்து ட்ரை பண்ணலாம். உங்களோட ஒர்க் அவுட் சம்மந்தப்பட்ட கண்ட்ரோல்ஸை வந்து நீங்கள் முன்னாடியே வச்சுக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸையும் நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலான வாட்ச் ஃபேஸஸ் வந்து அதை ஃபுல்லி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். க்ரௌனையும் ஆன் ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் நேவிகேட் பண்ணி இந்த கஸ்டமைசேஷனை வந்து பண்ணிக்க முடியும். சப்போஸ் ஒரு ஆப் ஏதாவது இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பியும் அந்த பர்டிகுலர் ஆப்குள்ளே போயிட்டு ஷோ ஆப் ஆன் ஆப்பிள் வாட்சுங்கிற டாகில் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது வாட்சில் இருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஸ்டால் ஆயிரும். நீங்கள் சப்போஸ் ஆப்பிள் வாட்ச் வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஏதாவது ஃபர்தர் கொஷின்ஸ் இருந்ததுன்னா நம்மளோட ஃபேஸ்புக் கொஷின் அண்ட் ஆன்சர் குரூப் அல்லது ஐராபின் ப்ரோ ஆப்பை வந்து ஆப் ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட ஐஃபோனில் கேள்விகளை வந்து கேளுங்க. யூடியூப் கமெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை பதிவிடுறதுக்காக மட்டும் பயன்படுத்துங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.